தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ரச பவுடர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 வரமிளகா, ஒரு 10 பல் பூண்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். பூண்டு தோலோடவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மைய அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கரகரன்ற மாதிரி அரைச்சிக்கலாம். அடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியில் ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்கலாம். to 30 மினிட்ஸ் கரைச்சி வச்சுருக்க மிக்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, வரமிளகாய் ஒன்று கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுப்பட்டதும் நம்ம அரைச்சி வச்ச ரச பவுடரை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போது நம்ம கரைச்சி வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். டேஸ்டான தக்காளி ரசம் ரெடி.